சங்கீதங்களின் புஸ்தகம் 120 சங்கீதம் 1 சங்கீதம் 120 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு சங்கீதக்காரன் சங்கீதத்திலே ஆண்டவர் வந்த பாடலை பாடும்போது சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகள் வருகிறது. ஆனால் நம்முடைய நெருக்கத்தின் நேரத்திலே நாம் யாரை நோக்கி கூப்பிடுவோம்? நமக்கு அறிமுகமானவர்களும் நாம் நம்புகிற ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே நாம் நோக்கி கூப்பிடுகிறோம், அல்லது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் இவர் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. இன்னைக்கு கூட நீங்கள் நெருக்கமான சூழ்நிலையில் கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நெருக்கங்களுக்கு மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி. ஜெபத்தை கேட்கிறதை யாவரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னவர். மாம்சமான அவரிடத்துல வருவார்களாக என்று சொல்லி சொல்லப்படுகிற வசனத்தின்படி ஜெபத்தை கேட்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாது எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். இந்த நாளிலும் கூட நம்முடைய நெருக்க நேரங்களில், போராட்டங்கள் நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை என்னை நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார் சொல்லி. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய நெருக்கத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது கூட நீங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. நம்முடைய நெருக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய உபத்திரவங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவர், நம்முடைய எல்லா உபத்திரவங்களையும் மாற்ற வல்லவர். நிச்சயமாகவே ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசாலத்தை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் நெருக்கத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காது மந்தமாகவில்லை. ஏதன் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறி இருக்கவில்லை என்று சொன்னார். அவர் நம்முடைய ஜெபிக்கும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காது மந்தமாக இருக்கவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே இந்த நாளிலும் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், அவர் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து விடுவார். இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் அவர் வெளிப்படுவார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எல்லா விதமான நெருக்கத்தையும் மாற்றி விசாலத்திலே கொண்டு வந்து விடுகிற தேவன் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு